தேர்தல் திருடர் பாதைன்னு பெரியார் சொன்னார். தன்னுடைய கடைசி காலங்களில் பெரும் துரோகங்களால் சூழப்பட்ட அம்பேத்கரும் கிட்டத்தட்ட அதை வழிமொழிந்தார். நல்லக்கண்ணையா தோற்கடிக்கப்பட்டார், காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அப்போ இந்த தேர்தல் பாதை திருடர் பாதைன்னா இந்த திருடர் பாதையில் தான் இந்த 17 தேர்தல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் திரும்ப திரும்ப வாக்களிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த நேர்மை தேர்தல் அப்படிங்கிற ஒரு இந்த வார்த்தையை எங்கிருந்து தொடங்குவது அப்படிங்கிறது, மக்களிடமிருந்து தான் மாற்றத்தை தொடங்க வேண்டும். மக்களை அரசியல் மயமாக்குங்கள் என்றார் மார்க்ஸ். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டது 2 கோடி பேர் கூட கிடையாது. இப்போவும் எவ்வளவு பெரிய போராட்டம்னாலும் எத்தனை மக்கள் வருவாங்கங்கிறது நமக்கு தெரியும். அந்த சதவீதம் அதுதான் யதார்த்தம். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை போராட கூப்பிடுறதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, மக்கள் அமைதியான சூழலில் வாழ்வதற்காகத்தான் அரசு, அதற்காகத்தான் அரசாங்கம், அதற்காகத்தான் நிர்வாகம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகம் எப்போதும் போராட்ட உணர்விலேயே இருக்கிறது. எப்போதும் ஒரு விதமான ஒரு பயத்திலும் ஒரு அச்சத்திலும் ஒரு பதட்டத்திலும் இருக்கிறது. தமிழகம் ஒரு துண்டாடப்பட்ட மாநிலமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலையாமை. தொடர்ந்து அரசியலை மிக பெரும் கார்ப்பரேட் வியாபாரமாக மாற்றிவிட்ட இந்த தலைவர்கள். இப்போ இன்னமும் சரவணா ஸ்டோர் மாதிரி பெஸ்ட் மோடிலாம் விளம்பரம் பண்ணலையேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்தியாவே ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தேர்தலுங்கிறது ஒரு பெரும் வியாபாரமாக மாறிவிட்டது. அதுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் விளம்பரங்களுக்கு வேலை பார்க்குறாங்க. எதுக்கு விளம்பரம் பண்ணுவோம்? விற்காத பொருளுக்கு தானே விளம்பரம் பண்ணுவோம். தேர்தலுக்கு எவன் விளம்பரம் பண்ணுவான்? தேர்தலுக்கு எதுக்கு விளம்பரம்? உன்னுடைய வேட்பாளரை நீ தேர்ந்தெடுப்பதற்கு எதுக்கு விளம்பரம்? உன் வேட்பாளரோட நியாயமும் தரமும் நேர்மும் உனக்கு தெரிஞ்சா போதாதா? இங்க எல்லா பெரிய கட்சிகளுமே தன்னுடைய வேட்பாளர்களிடம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் 2 தான். நேர்முக தேர்வில், நேர்முக தேர்வுங்கிறதே அபத்தம், அதை விட்டுருங்க, நிறைய வாரிசுக்கு தான் போகுது, அது வேற. அந்த நேர்முக தேர்வில் 2 கேள்வி தான். முதல் கேள்வி, எவ்வளோ செலவு பண்ணுவேன்? 2வது கேள்வி, நீ என்ன சாதி? 2 கேள்வி தான். இதை தாண்டி வேட்பாளர் தேர்வுங்கிறது கிடையவே கிடையாது. அதை தாண்டி நான் கட்சிக்காகவோ ஒரு வேட்பாளருக்காகவோ நிச்சயமாக இதை பேசலை, அது தவறாக நினச்சிக்க கூடாது. இப்போ இந்த வேட்பாளர் பட்டியெல்லாம் எடுத்து பார்த்தா மதுரையில் சு வெங்கடேசன் தோழர் நிற்கிறாரு. நான் அவருக்கு ஆதரவாலாம் பேசலை. பட் ஒரு எழுத்தாளர், ஒரு இளைஞர், ஒரு கீழடிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு தமிழன், ஒரு தளத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், ஓகே விடுங்க, அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசலை. பட் அந்த மாதிரி எத்தனை வேட்பாளர்களை நம்ம பார்க்குறோம் கட்சிகளில்? இப்போ நார்மலாக நீங்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் எடுத்து பாருங்கள், அப்படி எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? அப்போது பெரும்பாலான வேட்பாளர்களை சாதி அடிப்படையிலும் பண அடிப்படையிலும் அதிகார அடிப்படையிலும் நிற்க வைக்கின்றன கட்சிகள். அப்படியே பார்த்து ஓட்டு போடுறாங்க மக்கள். அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ பணத்துக்காக ஓட்டு போட்டினா அவன் ஊழல் பண்ணுவான், சாதிக்காக ஓட்டு போட்டினா அவன் கலவரம் பண்ணுவான், இல்லையா? எந்த பணத்துக்காக நீ ஓட்டு போறியோ அந்த பணத்தில் அவன் ஊழல் பண்ணுவான். எந்த சாதிக்காக நீ ஓட்டு போடுறியோ அதை வைத்து அவன் பிரிவினையை செய்வான். நீ எந்த அதிகாரத்திற்காக நீ ஓட்டு போடுறியோ அந்த அதிகாரத்தையும் அவன் துஷ்பிரயோகம் பண்ணுவான். இதுதான். நீ அப்போ இந்த சாதிக்காக, பணத்திற்காக, ஒரு அந்தஸ்திற்காக ஓட்டு போடாமல் இருந்தால் இது எதுவுமே உனக்கு எதிராக பாயாது. நீ நேர்மைக்காகவும் தரத்திற்காகவும் அறத்திற்காகவும் ஓட்டு போடக்கூடிய ஒரு கல்வியை மக்களிடம் உருவாக்க வேண்டும். இதுதான் நான் மிக முக்கியமாக பேசுகிறேன். ஏன்னா எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் போராட்டத்துக்கு வாங்க, நீங்கள் இதை, ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தில் எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை நிலங்கள், அவ்வளவு பேர் பிரிஞ்சு கிடக்கிறான். அடிப்படை வசதிகள் இல்லாமல், வறுமையில், கல்வி இல்லாமல், வேலை இல்லாமல் அவ்வளோ பேர் கிடக்காங்க. நீங்கள் அவங்கள தொட்டு தூக்கணும் அப்படின்னா முதலில் நம்மை போன்றவர்கள் அவர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும். அதைத்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த நேர்மை தேர்தல் என்பதை ஒரு பெரும் பிரச்சாரமாக, ஒரு போராட்டமாக, இப்போ அறப்போர் மாதிரி சட்ட பஞ்சாயத்து. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை மட்டும் நம்புகிறேன், அரசாங்கம் இப்போதைக்கு இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அரசோ அதிகாரமோ நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யாது. இந்த மாதிரியான சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் தோழர்களும் தான்
நிச்சயமாக இந்த தேசத்தை இந்த மண்ணை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் உறுதியாக. மக்களிடமிருந்து தான் மக்கள் அதிகாரம் உருவாக வேண்டும், மக்கள் ஜனநாயகம் உருவ வேண்டும். அப்படி மக்கள் பாதைங்கிற அந்த பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே மக்கள் பாதையில் செல்லும்போது தான் மக்களுக்கான ஜனநாயக புரட்சியை, சோசலிச புரட்சியை, சமத்துவ புரட்சியை நாம் உண்டாக்க வேண்டும். அதனால் மார்க்சின் சிகப்பையும் அம்பேத்கரின் நீலத்தையும் பெரியாரின் கருப்பையும் இணைத்து நிறமற்ற நிறங்களற்ற சமத்துவத்தின் ஒரு அரசை உருவாக்குவதற்கு நியாயமான நேர்மையான ஒரு தேர்தலை முன்வைக்க நம்மை போன்ற தோழர்கள் இணைந்து இதை ஒரு பெரும் பிரச்சாரமாக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதே மாதிரி தோழர் சொன்னது மாதிரி நான் நேரடியாக சொல்கிறேன், சகாயம் தோழர் மாதிரியானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு வர வேண்டும். இதில் தொடர்ந்து நிறைய பேர் அவர் அரசியலுக்கு வரணும், இவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது சகாயம் தோழர் மாதிரியானவர்கள், அறப்போர் மாதிரியானவர்கள் எல்லாரும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு அரசியலுக்கு வரணும். சட்ட பஞ்சாயத்து நீங்கள் தான் அரசியலுக்கு வரணும், நீங்கள் தான் மக்களுக்கான அரசியலை வரணும், தேர்தலை எதிர்கொள்ளணும். அப்போது மக்கள் நம்மை நோக்கி வருவதற்கான எல்லா விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும். தோழர்களே, இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் இதை இங்கே தலைநகரில் மட்டும் இல்லாமல் மக்கள் பாதை தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்களுக்கும் சென்று இதை ஒரு பிரச்சாரமாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.